ராஜ்யத்தில் நீதிமான்கள் பிரகாசிப்பார்கள் இயேசுவே சொல்றார் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில். அப்போ வெளியே நமக்கு ஒரு பிரகாசம் உண்டாகும். சூரியனை போல இயேசுவை போல நாம் மகிமை பெறுவோம். அது மட்டும் இல்லை, உள்ளேயும் ஒரு மகிமை ஒரு நாள் வரப்போது. எனக்குள்ள ஒரு துளி பாவம் கூட இருக்காது. யோசித்து பாருங்க, கம்ப்ளீட்டாக பாவத்தையே எடுத்து போட்டுருவார். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா? நீங்களும் அங்கே தானே போயிட்டுருக்கீங்க. யோசித்து பாருங்கள், ஒரு துளி சோதிக்கப்படவும் மாட்டீங்க, பாவமும் செய்ய மாட்டீங்க, ஒரு பாவ எண்ணம் கூட இருக்காது. அந்த நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட மகிமையான ஒரு நிலை நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த நாளில் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். எங்கே விசுவாசியை பார்த்தாலும் புதிய வானத்திலையும் புதிய பூமியிலையும் விசுவாசியை எங்கே பார்த்தீங்கன்னாலும் சூரியனை போல் பிரகாசிப்பாங்க. அந்த பிரகாசம் எல்லாம் யாருடைய பிரகாசமாக இருக்கும்? இயேசுனுடைய பிரகாசம். இயேசுனுடைய மகிமையை நாம் எல்லாருமே பிரதிபலிப்போம். சிலர் கேட்கலாம், மனுஷனுக்கு மகிமை மகிமைன்னு பேசிகிட்டு இருக்கேன், கடவுளுக்கு மட்டும்தானே மகிமை? எங்கள் கடவுளுடைய திட்டங்க இது. தம்முடைய சாயலும் தம்முடைய ரூபத்திலையும் மனுஷனை உண்டாக்கணுன்றது யாருடைய திட்டம்? ஆனால் இதில் எப்படி திரும்ப இந்த திட்டம்? கடவுள் மனுஷனுக்கு எவ்வளோ மகிமை கொடுத்தாலும் எல்லா மகிமையும் யாருக்கு போகும்? கடைசியில் அவருக்கு தான் போகும். மனுஷன் மகிமையாக பிரகாசிக்கிறப்போ அது அவருடைய மகிமை. அது மனுஷன் வெறும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். மனுஷன் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறான் பாருங்கள். அப்போ நாம் இன்றைக்கு வாழுகிறோம், நாம் மீட்புக்கும் மகிமைப்படுத்துதலுக்கும் நடுவில் வாழுகிறோம். நாம் என்ன பண்ணுறோம்? மீட்புக்கும் மகிமைப்படுத்தலுக்கும். we live between redemption and glorification. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அவமான உணர்வுன்ற இந்த தாட்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். நாம் தான் அதை ஃபைட் பண்ணணும். எப்படி ஃபைட் பண்ணணும்? ஏன் என்ன வேணால் சொல்லட்டும், நான் அழகுள்ள இல்லைன்னு சொல்லட்டும், எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லட்டும், நான் என்ன சொல்ல போகிறேன்? கடவுள் என்னை பார்த்து என்ன சொல்கிறாரோ நான் அதுதான் சொல்ல போகிறேன். நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதி, ஒரு ஜனம், நான் தேவனுடைய பிள்ளை. அப்போ அவர் சொல்கிறத நான் சொல்லணும் பாருங்கள். அந்த அவமான அந்த உணர்வுகள்லாம் அப்படி தான் ஃபைட் பண்ணணும். அவர் சொல்கிறத நீங்கள் சொல்லணும். விசுவாசத்தோட உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிற இந்த மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். எல்லாம் விசுவாசிக்கணும். நல்லா சொல்லுங்கள், விசுவாசிங்கள். இப்போ கேட்டிருக்கீங்க நீங்கள் செய்தி, இதை நீங்கள் விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? நீங்கள் நல்லா இருக்கணுன்றது தான் அங்கே தேவனுக்கு பிடிக்கும். உங்களுக்கு அது எவ்வளோ விருப்பன்றதை விட அவருக்கு தான் ரொம்ப பெரிய விருப்பம். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதை தேவன் உங்களை விட அதிகமாக விரும்புகிறார். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு சூப்பரான திட்டத்தையும் போட்டு வச்சிட்டாரு. நீங்கள் விசுவாசிக்க ரெடினா உங்கள் நிந்தை எல்லாத்தையுமே மகிமையாக மாற்றுறதுக்கு அவர் ரெடி. நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எல்லோரும் எழுந்து